இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்ராகமம் 13வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். எகிப்தில் இஸ்ரவேலரினுடைய முதற் பிறந்த அனைவரையும் மரணத்தினின்று தேவன் காப்பாற்றினார். ஆகவே முதற்பேர் அனைத்தையும், அதாவது மனிதர்களிலும் விலங்குகளிலும் தேவனுக்கு சொந்தமானதாக பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மோசேயின் மூலமாக கட்டளையிடுகிறார். லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களாக மாற்றப்பட்ட பின்பு முதற் பிறந்த ஆண் மக்கள் யாவரும் தேவனுக்கு ஆசாரியர்களாக இருந்தார்கள். சுத்தமான விலங்குகளில் முதல் பிறந்தவை ஓராண்டுக்குள்ள தேவனுக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். அசுத்தமான விலங்குகளினுடைய முதற் பிறந்தவை, எடுத்துக்காட்டா கழுதை, அது முதல் குழந்தைய, அதாவது கழுதையினுடைய அந்த தலையீற்று கர்த்தருக்கு பலி செலுத்தப்படக்கூடாது. ஆகவே ஒரு ஆட்டுக்குட்டியின் சாவால் அது மீட்கப்பட வேண்டும். கழுதை மீட்டு கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அதன் கழுத்தை முறித்து போட வேண்டும். மீட்பு அல்லது அழிவு, இவை இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தினுடைய அலங்கோலத்தின் நிமித்தமாக மனிதன் அத்தனையாக அவன் அசுத்தமானவனாக மாற்றப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில், தேவனுக்கு விரோதியாக இருந்த சூழ்நிலையின் மத்தியில், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுடைய பார்வை நம்ம மேலே பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பூரணமான பாவமே இல்லாத இயேசு நமக்காக அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். அவர் பலி செலுத்தப்பட்டதின் நிமித்தமாக நம்முடைய, அதாவது எப்படி ஒரு அசுத்தமான ஒரு கழுதை மீட்கப்பட்டதோ அதே போல் நாம் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை நாம் விசுவாசியாமல் பாவத்திலேயே நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், மீட்கப்படவில்லை என்று சொன்னால் அழிவு நிச்சயம். ஒன்று வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் அழிவை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கழுதைக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியாக்கப்படுகிறது போல குற்றமற்ற ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து மனுக்குலம் முழுவதற்கும் பாவத்தில் பொல்லாங்கனுக்குள்ள கிடந்த பாவத்தை தண்ணீரை போல குடித்த அசுத்தமான மக்களுக்காக, இந்த உலகத்துக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய பரிசுத்தமான எல்லா சொட்டு இரத்தத்தையும் நமக்கு சிந்தினார். ஆகவே மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக எப்படி கழுதையினுடைய கழுத்து முறிக்கப்பட்டு அது உயிரோடு இருக்கப்படக்கூடாதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அழிவு நிச்சயம் என்பதை இந்த பகுதியானது நமக்கு எடுத்து காட்டுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் பிற்காலத்தில் பணத்தை கொண்டு கழுதையை மீட்டு கொள்ளுகிறதற்கெல்லாம் 5 சேக்கல் அப்படின்னு சொல்லி மீட்டு கொள்ளுகிறதற்கெல்லாம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. லேவியராகமம் 27வது அதிகாரம் 27வது வசனத்தில், என்னாகமம் 18-15 இதை பார்க்க முடியும். பாவத்தில் பிறந்த முதல் குழந்தையும் மீட்கப்பட வேண்டும். தேவனுடைய முன்னிலையில் மனிதனுடைய அசுத்தமான ஒழுக்க நெறி நிலைமை, இந்த நிலைமையை இங்கே படம் பிடித்து காட்டுகிறதற்குத்தான் இந்த காரியங்களானது சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பிறந்தவை பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதை குறித்தது போல இங்கே இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். 7 நாட்கள் அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை உண்ண வேண்டும் என்கிற கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய வீடுகளில் புளிப்பு இருக்கக்கூடாது. நேற்றைய தினத்தில் பார்த்தது போல துர்க்குணம், பொல்லாப்பு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கக்கூடாது. துப்புரவு, உண்மை, இவைதான் அவர்களுடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். ஆகவே 7 நாளளவும் என்பது நம்முடைய எல்லா நாட்களிலும் என்கிறதை இது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மக்களை எவ்வாறு எகிப்திலிருந்து மீட்டு கொண்டார் என்பதை எதிர்கால முறையினர் அறிந்து கொள்ளுகிறதற்காக இந்த பரிசுத்தமாக்கப்படுதலும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் அவர்கள் ஒரு காட்சி பொருள் போல இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அப்போது அவர்கள் தங்களுடைய தலைமுறையினர்களுக்கு இந்த பாடங்களை விளக்க பாடங்களாக நடத்த வேண்டும் என்கிற கட்டளையை அவர்கள் பெற்றார்கள். 16வது வசனத்தில், அதாவது 9 மற்றும் 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட கட்டளையின்படி வேத வசனங்களினுடைய பகுதிகளை கொண்ட தாயத்துகள் போன்ற ஒரு சின்ன டப்பா, அந்த காரியங்களை அவர்கள் தங்களுடைய கைகளிலோ ஒரு சின்ன தோல் பையை தங்களுடைய நெற்றிகளிலோ
அவர்கள் கட்டிக்கொண்டார்கள். அந்த காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளில் ஒரு சின்ன டப்பா மாதிரி, அதில் நியாயப்பிரமாண, அதாவது இந்த கட்டளைகள், ஆண்டவுடைய வசனங்களை நம்ம எப்படி அழகாக சட்டையில் ஒரு சின்ன பேட்ஜ் மாதிரி குத்திட்டு போகிறோமோ, அதே போல் அவர்கள் கரங்களில், அதாவது மணிக்கட்டுகளில் ஒரு சின்ன டப்பா மாதிரி, தாயத்து என்று சொல்லி நம்ம பார்க்குறோமே, அது மாதிரி ஒரு சின்ன டப்பாவையோ அல்லது நெற்றிகள்லையோ ஒரு சின்ன தோல் பையை அவங்க கட்டி அதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் செய்கிற அனைத்தும், நம்முடைய கைவேலைகள் அனைத்தும், நாம் விரும்புகிற அனைத்தும், அதாவது நம்முடைய கண்களினால் பார்க்கிற அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அது ஏற்புடையதாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும். கையினால் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வையாக இருந்தாலும் சரி, நாம் எதை விரும்புகிறோம், எதை விரும்பாமல் போகிறோம் என்கிற அனைத்து காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் இங்கே அவர்களுக்கு 9வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாகவே சின்ன தாயத்து போன்ற டப்பாக்களை தங்களுடைய மணிக்கட்டுகளில், தங்களுடைய நெற்றிகளில் சின்ன தோல்பை மாதிரி காரியங்களை அவர்கள் போட்டுக்கொண்டு அவர்கள் செல்லுவார்கள். அந்த காரியம் இப்பொழுது மோசையினால் இவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. 17 20 வரையும் பார்த்தோம்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு செல்வதற்கு நேர்வழி அவர்களுக்கு பாலஸ்தீனாவின் வழியாக செல்லுகிறது தான் நேர்வழி. கடற்கரையை ஒட்டிய சாலையின் பயணம் செய்கிறதற்கு ஆகும் காலங்கள் 2 வாரங்கள் தான் ஆகும். அதாவது இதன் பெயர் ஓரஸ் நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நெடுஞ்சாலை போக்குவரத்து மிகுதியானது மட்டுமின்றி எகிப்திய படையின் கண்காணிப்புக்கு எப்பொழுதும் உட்பட்டதாக இருக்கும். தன் மக்கள் அவர்களால் தாக்கப்படாமல் இருக்கவும், அந்த விளைவுகளால் சோர்வடையாமல் இருக்கவும் தேவன் அவர்களை சீனாய் தீபகற்பத்தின் வழியாக, தென்புறத்து சாலையின் வழியாக ஆண்டவர் அங்கே நடத்தி செல்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் அங்கே சுமந்து சென்ற காரியமாக இங்கே காணப்படுகிறது. அதாவது அங்கே இருந்து விடுதலை பெற்று வந்த மக்கள் 430 வருஷம் அங்கே குடியிருந்தாங்க. 400 வருடங்கள் உபத்திரவப்பட்டாங்க. அந்த வேதனையின் மத்தியில் பெலிஸ்தர்களின் தேசத்தின் வழியாக சென்றார். யுத்தத்தை கண்டார்கள் என்று சொன்னால் மனம் சோர்ந்து போவார்கள் என்பதற்காக ஆண்டவர் நேர்வழியாய் நடத்தாமல் அவர்களை சுற்றி நடத்தி வருகிற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. இன்னும் மேலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்ன காரியம், ஆண்டவர் இன்றைக்கு சபையை ஆயத்தப்படுத்துகிறது போல வனாந்தரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த சபையினரை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஆயத்தப்படுத்தினார். அதற்கு நிழலாட்டமாகத்தான் அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வருகிற காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 21வது வசனம் 22வது வசனத்தில் தம்முடைய மக்களோடு கர்த்தருடைய சமூகம் இருந்தது என்பதை குறிக்கும்படி பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களோடு கூட இருந்தது. இவை தொடர்ந்து நிற்கிற ஒரு அற்புதங்களாக அவர்கள் பார்த்தார்கள். இந்த மகிமை நிறைந்த அந்த மேகம் குடியிருத்தல் என்று பொருள்படும். அந்த மேகம் அவங்க கூட அப்படியே தங்கியிருக்கிறது. குடியிருத்தல் ஷெக்கினா என்னும் எபிரேய சொல்லால் அது அழைக்கப்படுகிறது. ஷெக்கினா மகிமை, குடியிருக்கிற ஒரு மகிமை, அது ஷெக்கினா என்கிற எபிரேய சொல்லால் அழைக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய மக்களை வழிநடத்துகிறவராகவும் அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறவராகவும் யாத்திராகமம் 14, 19, 20 பார்க்கிறோம். அவர் இருக்கிறார் என்பதை இந்த ஸ்தம்பம் என்று சொன்னால் தூண், ஒரு தூண் மாதிரி காரியங்கள் அங்கே இருக்கிறது. இந்த 2 வகையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஒரு நல்ல நிழலாட்டமாக, மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக நடந்து சென்ற இயேசு கிறிஸ்து தான் பின் நாட்களிலே தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மனுக்குலத்திற்கென்று மீட்பை ஏற்படுத்தி தந்தார் என்கிற காரியத்தை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் கொஞ்சம் நாம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நித்தமும் இதனுடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். முதற்பேறு சங்காரம் எகிப்தில் கடந்து போன போது, அதாவது எகிப்தில் உள்ள பார்வோன் முதல் அவனுடைய எகிப்திய ஜனங்கள் எல்லாருடைய குழந்தைகளும் மரித்து போயிற்று. ஆனால் பஸ்கா ஆட்டை பலியிட்டு இரத்தம் தெளித்த இஸ்ரவேலர்கள் அங்கே தப்பினார்கள். எகிப்தியருக்கு இந்த தண்டனை பெரிதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. எகிப்தியர் எத்தனையோ இஸ்ரவேல் ஆண் மக்களை மனப்பூர்வமாக கொலை செய்ததை யாத்திராகமம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அங்கே தன் மக்களை தன்னுடைய
மக்களினுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் அத்தனையாய் கொலை செய்ததற்கான ஒரு பழிதீர்க்கிற செயலாக இருந்தது. எகிப்தியர் மேலும் என்ன செய்கிறாங்கன்னா, அரசனை தேவ பிரதிநிதியாக பார்த்தார்கள். அவனது தவறான வழிநடத்துதலால் அவர்களும் தவறாக வழிநடத்தப்பட்டார்கள். தேவனாக கருதப்பட்டவனின் குழந்தையும் அங்கே உயிர் தப்பவில்லை, மக்களினுடைய அந்த குழந்தைகளும் உயிர் தப்பவில்லை. எத்தனை இழப்புகள் வேதனைகள் வந்தாலும் இஸ்ரவேலை அவர்கள் விடுவிப்பதற்கு அவர்களுக்கு மனசே இல்லை. பிள்ளைகளை இழந்த பின்னாவது இந்த மனநிலையிலிருந்து மாறினார்களா என்று கேட்டால் 14வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இலவு விழுந்திருக்கிறது, எல்லார் வீட்லேயும் மூத்த ஆண் பிள்ளை மரித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் யாத்திராகவும் 14:5 சொல்லிட்டு போகிறாங்க, ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவர்களுக்கு குழந்தை முக்கியம் இல்லை, எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களை விடுவிக்கிறதற்கு அவர்களுக்கு மனசு வரலை. பார்வோன் இங்கே சாத்தானுக்கு அவன் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கான். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு போகிறதற்கு இந்த உலகம் எத்தனையோ தடைகளை, எத்தனை இழப்புகளை சத்துரு சந்தித்தாலும், எத்தனை அடி வாங்கினாலும், தோல்விக்கு மேலே தோல்விகளை சந்தித்தாலும் அவன் மனம் சோர்ந்து போகாதபடிக்கு அவன் தன்னுடைய ஆட்களை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை தொடர்ந்து துன்பப்படுத்தத்தான் நினைக்கிறான். ஆகவே எந்த துன்பமும் அவர்களை விடுவிக்க போதுமானதாக இருக்கலை. அதனால் இறுதியாக தலைப்பிள்ளை சங்காரம் ஒரு கடினமான துன்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். முதற்பேறு சங்காரம் வழியாக மீட்டு கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் அந்த முதற்பேர் அனைத்தையும் ஆண்டவர் இப்பொழுது தனக்கென்று உரிமை கொண்டாடுகிறார். அக்கால தேவர்களைப் போல நரபலி செலுத்துகிறதற்கு ஆண் பிள்ளைகளை அவர் சொல்லலை. அதற்கு பதிலாக மிருகத்தை பலியிடுகிறதற்கான கட்டளையை கொடுத்தால் முதல் பேராக பிறக்கிற ஆண் விலங்குகள் யாவும் தேவனுக்கு பலியிடப்பட வேண்டும். இவையெல்லாம் உலக மக்களின் பாவங்களுக்காக பலியாக வந்த தேவனுடைய ஆழ்த்துவத்தினுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாக அமைந்தது. அதே போல கழுதை பலியிடத்தக்க தூய விலங்காக அது இல்லாதபடியினாலே அதற்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். மீட்கப்படாவிட்டால் அது கொலை செய்யப்பட வேண்டும். இதுவே நமது நிலை. அதாவது பாவ மாசுபட்டு எந்த நிலையிலும் தேவ சந்நிதியில் சேர முடியாமல் இருந்த தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறதற்காக பாவமில்லாத குற்றமற்ற அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் தேவ சன்னிதானத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தோன்றுகிறவருடைய இரத்தம் நம்மை மீட்டெடுப்பதற்கு போதுமானதாக இருந்தது. மீட்டெடுக்க விட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி கழுதையின் கழுத்து முறிக்கப்பட்டது சாகணுமோ அதே போல் நம்முடைய நிலைமையும் ஒரு அழிவுக்கு நேராக சென்றுவிடும். நம்மை தேடி தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து வந்ததால் அவர் நமக்கு பதிலாக மரித்ததினால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவ குமாரனுடைய நினைவுகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் வாழ்கிறது இயேசுவினால், நான் வாழ்கிறது கிறிஸ்துவுக்காக என்கிற எண்ணத்தோடு கூட வாழணும். இன்னொரு காரியத்தை அவங்க செய்கிறாங்களே, எலும்புகளை சுமந்து செல்லுகிறாங்க. தேவன் இன்னைக்கும் வரலாற்றில் செயல்படுகிறார். குறித்த காலத்துக்காக உலக போக்குகள் அனுமதிக்கப்படுகின்றன. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வரலாற்றில் செயல்படுகிறாரா இல்லையான்னு சொல்லி. குறித்த காலத்துக்காக உலகத்தின் போக்குகள் அனுமதிக்கப்படுகின்றன. அவற்றின் ஊடே அவர் தமக்காக ஒரு குழு மக்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவரை வழிநடத்தி வருகிறார். நித்தியத்தின் திட்டங்கள் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டு இவ்வாறு நிறைவேறி வருகின்றன. தேவ பக்தி தனிமனித வாழ்விலும் வரலாற்று போக்கிலும் அதற்கேற்ப அது செல்வாக்கை செலுத்தக்கூடியதாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. யோசேப்பினுடைய விசுவாசம் மரணத்தில் மறையலை. அவர் அழகா சொல்றார், கானானை நோக்கி எடுத்து செல்லப்பட வேண்டிய என்னுடைய எலும்புகளை மறைக்காமல் எடுத்து போயிருங்க. ஆண்டவர் உங்களை சந்தித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிற போது என் எலும்புகளை எடுத்துகிட்டு போயிருங்க. அதாவது இது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் விதைக்கப்படுகிறார்களே ஒழிய அடக்கம் பண்ணப்படவில்லை. விதைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் வெடித்து புறப்படுகிற ஒரு நாளுக்காகத்தான் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு உயிரோடு கூட இருந்தோம். கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை வரும் என்று சொன்னால் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு
ஆண்டவரோடு கூட வாழ முடியும். இல்லை என்று சொன்னால், மரித்து விட்டோம் என்று சொன்னால், வெடித்து கிளம்புகிற அந்த நாள் எக்கால சத்தம் கேட்கப்படுகிற பொழுது விதைக்கப்பட்டிருக்கிற நாம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நாம் வெடித்து கிளம்பி நமக்கென்று கொடுக்கப்படுகிற சரீரத்தோடு கூட அவரை சந்திக்கிற நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். நாம் பரம கானானை நோக்கி பயணம் செய்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். எப்படி மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இயேசு வழிநடத்தினாரோ, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிச்சயமாக வழிநடத்துகிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ சித்தம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.